ஒன்னாலையும் பிரேமாலையும் இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அத நான் மறக்கவே மாட்டேன். அந்த குழந்தைய காப்பாத்தி என் பூஜைய பாதையில நிறுத்தினீங்கல்ல, உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? அந்த குழந்தைய விட வேண்டியதுதானே? நான் அந்த குழந்தைய பலி கொடுக்க இருந்தேன். என்ன செய்ய விட்டீங்களா? எதுக்காக நீங்க தடுத்தீங்க? அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை உங்களோடது இல்ல. நான் அந்த குழந்தைய அன்னைக்கு பலி கொடுத்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. போதும், வாய மூடு. ஒரு குழந்தைய பலி கொடுக்கணும்னு இவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? அதுவும் இல்லாம ஒரு அப்பாவி சின்ன குழந்தைய பலி கொடுக்கணும்னு உன்னால எப்படி யோசிக்க முடியுது? இப்படித்தான் இவளை கொலை பண்ணி எப்படின்னு உனக்கு காட்டவா? அந்த கிராமத்து மக்களுக்கு முன்னால என்ன காட்டி கொடுத்தல்ல, உங்க 2 பேரையும் பழி வாங்கதான் நான் இப்படி நடந்துக்கிறேன். அதுக்கு கடைசி பகுதி தான் இது. அதுக்கு பலியாக போறது வேற யாரும் இல்ல, இவதான். அதனால நான் தப்பிக்க நினைச்சேன். எல்லா பழியையும் இவங்க மேல போடணும்னு திட்டம் போட்டேன். இவங்க 2 பேரும் சூனியக்காரிங்கன்னு சொல்ல நினைச்சேன். அதுக்கு இங்க வந்து முயற்சி கூட பண்ணேன். அத கூட என்னால செய்ய முடியல. அதனாலதான் நேரா நான் இங்க வந்தேன். இன்னைக்கு யாரும் என்ன தடுக்க முடியாது. மரியாதையா உன் புருஷனை கூட்டிட்டு வா, இல்லன்னா இவ தப்பிக்க முடியாது, கொன்னுடுவேன். எனக்கு அம்மாவை விட்ட இந்த உலகத்துல பேர் யாருமே இல்ல. ப்ளீஸ். உன் புருஷனை காப்பாத்த நீ நல்ல முடிவு எடுத்திருக்கேன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் இந்த கிழவிய கொண்டு என் பழிய தீர்த்துக்கிறேன். இல்ல, நிறுத்து. ஆண்டி எதுவும் பண்ணிடாத. நானே என் பிரேம கூட்டிட்டு வரேன். அட கடவுளே, இவளுக்கு நான் கொடுத்த மருந்து நல்லாவே வேலை செய்யுது. தப்பா எதுவும் யோசிக்காத. ஒழுங்கு மரியாதையா உன் புருஷனை கூட்டிட்டு வா. அம்மா தாயே, இந்த ஆன்ட்டியோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்கிற இடத்துல இருந்து என் புருஷனை கூட்டிட்டு வரணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா உங்களோட அருள் இருந்தா என்னால இதை ஜெயிக்க முடியும். எனக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. இந்த பிரச்சனையில இருந்து முழுசா நாங்க எல்லாரும் வெளியே வர்றதுக்கு எனக்கு சக்தி கொடுங்க. அம்மா தாயே, ஆன்ட்டியையும் பிரேமையும் காப்பாத்துற சக்தியை கொடு. அவங்களை காப்பாத்துறது உங்க பொறுப்பு. ஜெய் துர்கா தேவி. சீமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த பிரச்சனையை நாம நேருக்கு நேர் சந்திச்சுதான் ஆகணும். நீ என் கூட வா. ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுங்க. சீமா, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல?
ஏய் இங்க பாரு, நீ இப்படி நடந்துக்கிறதால உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. வாய மூடுறா. உன் பேச்ச கேட்க நான் விரும்பல. உன் வேலைய மட்டும் பாரு. யாராவது என் பக்கத்துல வந்தீங்க அப்புறம் நான் இவள ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, இவங்க புத்திசாலித்தனமா செயல்பட்டு இருக்காங்களா? என்னோட பிளான சொதப்பலான்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. நிச்சயமா நான் தோத்து போக மாட்டேன். நான் தான் இதுல ஜெயிப்பேன். நீங்க இங்க என்ன பண்றீங்க? தள்ளி போயிடுங்க, இல்லனா உங்க உயிருக்கு ஆபத்தாயிடும். இல்ல ரோஹிணி, நீ என்னோட அம்மாவுக்காக உன்னோட உயிரை பலி கொடுக்க முன் வந்துட்ட. இல்ல, நான் உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். பிரேம் எங்க? பிரேம், நான் இங்க இருக்கேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க போக முடியும்? பேசாம என் கூட வந்துரு. நான் எப்படி உன் மேல என் பையன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை வைப்பேன்? ஆனா ஆண்டி, இப்ப நான் உங்களோட பையனை விரும்பிட்டு இருக்கேன். பிரேம் எங்க? பிரேம், நான் இங்க தான் இருக்கேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க போக முடியும்? பேசாம என் கூட வந்துரு. நில்லுப்பா, போகாதே. இங்க பாருங்க, இனிமே நாங்க உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம். தயவு செஞ்சு என் பையனை விட்டுடு. நாங்க எல்லாரும் அந்த அம்மனை கும்பிடுறவங்க. வாய மூடு. எந்த நாடகமும் என்கிட்ட பலிக்காது. தேவையில்லாம எந்த முயற்சியும் செய்யாதீங்க. ஒழுங்கா அவனை என் கூட அனுப்பி வைங்க. அம்மா, என்ன தடுக்காதீங்க. இவளால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. வேண்டாம் பிரேம், நீ இவங்க கூட. அம்மா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இங்க யாருக்கும் எதுவும் ஆகாத. நான் தான் உன் முன்னாடி வந்துட்டேன்ல, இப்ப ஆண்டியை போக விட. கடவுளே, இனிமே நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்ன செய்ய நினைச்ச? மோகினி, ஒழுங்கா அவங்கள விட்டுரு, இல்லன்னா குண்டடிப்பட்டு சாக வேண்டியதுதான். வேண்டாம் 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 இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க. அவகிட்ட மாட்டிக்கிட்டு மோகினி எவ்வளவு அவசரப்படுறா பாருங்க. நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க.
மோகினி, இவ செத்து போயிட்டா. ரோகிணி, ரோகிணி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் ஏன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ண? நான் அவங்களோட உயிரையே எடுத்துட்டேனே. ரோகிணி, அழாத ரோகிணி. அக்கா, அக்கா, நான் அந்த சோனியக்காரியை என் கையால கொன்னுட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். கையில காப்பாத்துங்க. நீ எந்த தப்புமே செய்யல ரோகிணி. இது எல்லாமே நம்ம கைய மீறி நடந்துருச்சு. இதுல உன்னோட தப்புன்னு எதுவுமே இல்ல. இப்ப நீ எந்த பாவத்தையுமே பண்ணல. நீ நிம்மதியா இரு, அமைதியா இரு. பிரேம் தான் ஆபத்துல மாட்டிக்க போறான்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா நான் குறி வச்சதே ரோஹிணிக்கு தான். ரோஹிணி கையால அந்த பொம்பளைய கொலை செய்ய வச்சுட்டு இப்ப சீமாவோட மனசை உடைச்சிட்டேன். இனிமே இவ எப்படி பிரேமோட நிம்மதியா வாழ்றான்னு பாக்குறேன். இப்பதான் என்னோட உண்மையான விளையாட்டை ஆரம்பிச்சிருக்கேன். நான் இப்ப விளையாட போற இந்த விளையாட்டுல சீமா, ரோஹிணி எல்லாரும் ஆட்டம் காண போறாங்க. யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ரோகிணி, ரோகிணி சீக்கிரமா கீழே வா. சித்தார்த் போலீஸ் கிட்ட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரமா வா. என்ன? நீங்க எப்படி இப்படி பேசுவீங்க? ரோகிணிய கைது பண்ணணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர், நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல. மோகினியை காப்பாத்துறதுக்காக தானே ரோகிணி இப்படி பண்ணா. இவ இங்க வர போறான்னு தெரிஞ்சுதான் நாங்க உங்களை இங்க வர சொன்ன இன்ஸ்பெக்டர். உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல அவளை கொல்லதானே நீங்க வந்தீங்க. ரோகிணி மட்டும் அப்படி நடந்துக்கலாம்னா இந்நேரம் மோகினி செத்து போயிருப்பான். இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் ரோகிணி அப்படி பண்ணிருக்க. அவளை விட்டுருங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் சொல்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. உங்க மனைவி ரோஹிணி வேற வழி இல்லாம தான் இதை செஞ்சிருக்காங்கன்னு தெரியும். ஆனா சட்டத்தோட பார்வையில இது கொலை தானே. அதுக்காக நான் அவங்களை கைது பண்ணிதான் ஆகணும். இங்க நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் விட்னஸ். அவங்கள காப்பாத்த நான் நிச்சயமா உங்களுக்கு உதவி பண்றேன். அதனால இப்ப அவங்கள என் கூட போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பி வைங்க. அதோட நீங்க அவங்கள பெயில் எடுக்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. முடியாது இன்ஸ்பெக்டர் சார். ரோகிணியை கைது செய்யறதுக்கு உங்களை நான் விட மாட்டேன். சித்தார்த், ப்ளீஸ். நீ இங்க என்ன பண்ற? மேல போ. ரோகிணி, நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ மேல போ. சித்தார்த், என்னாச்சு உங்களுக்கு? கொஞ்சம் அமைதியா இருங்க. லாயர் ஃபோன் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க சார். ஓகே சார், அப்படியே பண்ணிடுறேன். பாய். அவர் என்னப்பா சொன்னாரு?
வக்கீல் சார் என்ன சொல்றாருன்னா இப்போதைக்கு ரோஹிணியை போலீஸ் கூட அனுப்பி வைங்கங்கிறாரு. இல்லைன்னா கேஸ் இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆயிடுமா. அவர் பெயிலுக்கு தேவையான பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வரேங்கிறாரு. என்கிட்ட கூட நான் பேசுறேன். நான் சொல்றத கேளுங்க. என்னால உங்களை எப்படி பார்க்க முடியல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். என்ன போக விடுங்க. நான் போயிட்டு வரேன். இப்போ நான் போறேன். ஆனா ஏதாவது பண்ணி என்ன சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்துடுங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாது. அதனால என்ன பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு நீங்க என்ன இப்ப அனுப்பி வைங்க சித்தார்த். ரோகிணி, நான் எதையும் கேட்க விரும்பல. கேட்டுதான் ஆகணும். இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நீங்க என்ன இப்ப அனுப்பி வைக்கணும். இது ஏன் மேல சத்தியம். நான் சொல்றத நீங்க கேப்பீங்க தானே சித்தார்த்? சித்தார்த் சொல்றத கேளுங்க. நீ பயப்படாத ரோகிணி. நாங்க எல்லாருமே உன்னை காப்பாத்த வருவோம். அக்கா, இன்ஸ்பெக்டர், நாம கிளம்பலாம். தேங்க்யூ. எங்க கூட வரதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்க பாரு, அழாத ரோகிணி. உனக்கு ஒண்ணும் ஆகாது. அழக்கூடாது. உனக்கு ஒண்ணும் ஆகாதுங்கிறல்ல. எதுக்கும் கவலைப்படாதீங்க. இங்க பாருமா ரோகிணி, நீ எதுக்கும் கவலைப்படாத. உண்மை உன் பக்கத்துல தான் இருக்கு. நம்மளோட அம்மா நருளால நீ சீக்கிரமா திரும்பி வந்துருவோமா? அம்மாடி ரோஹிணி, கவலைப்படாதம்மா. पृथ्वी सत्येन तपते रविः. பாட்டி, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரோம். सत्येन धार्यते पृथ्वी सत्येन तपते रविः. सत्येन वति वायुश्च सर्वं सत्ये प्रतिष्ठितम्. உன்னோட அம்பு சரியா குறியில போய் உட்கார்ந்துருச்சு. இப்ப அடுத்த அம்ப இதே மாதிரி சரியா விடணும். இல்ல, அம்ப நான் ஏவி விடதான் போறேன். ஆனா ராத்திரி சரியா 12 மணிக்கு. அதோட விளைவு என்ன தெரியுமா? இந்த பரத்வாஜ் குடும்பம் அந்த சூழ்நிலைய பத்தி யோசிக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கும்.
இன்ஸ்பெக்டர் சார், அது ரோஹிணி பரத்வாஜ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அம்மனோட பிரசாதம் சாப்பிட கொண்டு வந்திருக்கேன். இத அவங்களுக்கு கொடுக்கலாமா ப்ளீஸ்? கொடுங்க. தேங்க்யூ. பிரேம், சித்தார்த், அமர் இங்க யாருமே இல்ல. இந்த இன்ஸ்பெக்டர் என்னடானா என்னை ரோஹிணிய பார்க்க சுலபமா விட்டுட்டாரு. இனிமே என் வேலையை முடிக்க எனக்கு ரொம்ப சுலபமா போச்சு. உனக்கு ஏத்த இடம் இதுதான் ரோஹிணி. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ மட்டும் இல்ல ரோஹிணி, உன் சீமா அக்காவோட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இதே நிலைமைதான்.